உன் பிடிவாதத்தை எவனாலடா மாற்ற முடியும்? அப்படி இல்லைன்னா நான் உங்க அப்பா கூட வேலைக்கு போக வேண்டி வரும். நான் பூஜையை பண்ணி முடிக்கும் போது காணாம போயிடுச்சு. சிவனுக்கு உகந்த வில்வ மரத்துலேருந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மந்திர குச்சி ஒரு அங்கலம் குறைஞ்சிருக்கு. அந்த பொய்யை நம்பின இவரோட உள்ளம் குறுகுறுத்திருக்கு. அந்த சிவன் சன்னதியில் இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்ச நீ மிகப்பெரிய பாவி. உடனே அவனை மாளிகைக்கு வர சொல்லி உத்தரவு அனுப்பும். எந்த தொழிலும் இல்லாத நான் எப்படி ராதா வந்து பேசுறது? நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கையில் நெருப்பையும் கொடுத்துட்டேன், அது உங்கள் கையும் சுடலை. நான் அரசாங்க உத்தரவோட உங்கள் ஊரை சேர்ந்த முத்துவேலை கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கேன். நான் தான் அந்த முத்துவேல். தலைமை அமைச்சரே, இவர்தான் முத்துவேலன். சரி, நீங்கள் போகலாம். வணக்கம் தலைமை அமைச்சரே. முத்துவேலா, உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை ஏன் நான் இங்கே கூப்பிட்ருக்கேன்னு உன்னால் அனுமதிக்க முடியுதா? ஏதோ அரசவையில் பிரச்சனைன்னு வர வழியில் காவலாளி சொன்னார், அது மட்டும்தாங்க ஐயா எனக்கு தெரியும். இப்போ நான் உன்கிட்ட சொல்ல போகிற விஷயம் ஒரு ராஜ ரகசியம். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சால் மிகப்பெரிய பிரளயமே உண்டாகும். நம்ம நாட்டு மக்கள் கதிகலங்கி போயிடுவாங்க. நம்ம அரசு நிர்கதியாகி நில குலைஞ்சு போயிடும். ஏன், பிற நாடுகள் நம்ம மேலே படையெடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆக இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணுங்கிறது அரச உத்தரவுன்னு உனக்கு நான் தெரிவுபடுத்திக்கிறேன். நம்ம அரசோட உடல்நிலை ரொம்பவுமே மோசமாக இருக்குது. என்னங்க ஐயா சொல்கிறீங்க? ஆமாம் முத்துவேலா, கடந்த 8 வாரங்களா நம்ம அரசர் ஒரு கொடிய விஷத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கார். நாங்கள் தேடாத தீர்வில்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. ஏன், நம்ம அரச வைத்தியர் கூட அரிய வகை மருந்துகளையும் பயன்படுத்தி பார்த்துட்டாரு. இவ்வளோ ஏன், நம்ம அரசருக்கு உணவளிக்கிறதுலேருந்து கால் நகம் வெட்டுற வரைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் தீர கவனித்து பாதுகாப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் விஷத்தோட தாக்கம் தினந்தனும் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. இப்போ வேற இந்த விஷயம் என்னோட சேர்த்து நம்ம படத்தளபதி, தலைமை காவல் அதிகாரி ராஜகுரு வெங்கடாச்சலபதி, அவரோட அடியன் கிளி, அரச வைத்தியர், அரச பணியாளர், அவங்களோட சேர்த்து இப்போ உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும். இதை கேட்ட முத்துவேலனுக்கோ என்ன சொல்றதுன்னு தெரியாம தடுமாறுறான். ஐயா, அது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க ஐயா. இது என்னால் செய்ய முடியுமான்னு தெரில. அது மட்டும் இல்லை, இது அரசு சம்மந்தப்பட்ட விஷயமா வேற இருக்குது. இங்கே இருக்கிற அனுபவசாலிங்களாலே முடியாதது என்னால் மட்டும் எப்படிங்க ஐயா முடியும்? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க ஐயா. ஒருவேளை அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. உனக்கு இந்த பிரச்சனையோட தீவிரம் என்னங்கிறது புரியலன்னு நினைக்கிறேன். நீ என்னோட வா. தலைமை அமைச்சர் முத்துவேலனை அரசர் இருக்கும் அறைக்கு அழைச்சிட்டு போறாரு. உள்ள போன 2 பேரும் அரச படுக்கைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. பாரு, நம்ம அரசரோட நிலைமையை நல்லா பாரு. எங்களால் செய்ய முடிஞ்சதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம், எதுவும் பலனளிக்கல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, எங்கள் அரசவைக்குள்ளே ஒரு பெரிய கருப்பாடு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதோ பாரு வேலா, என்னால் இங்கே யாரையும் நம்ப முடியல. இங்கே எல்லாம் கண்காணிப்பில் இருந்தாலும் தவறு நடக்குது. அதனால தான் இங்கே இருக்கவங்க யாரையும் நம்பி என்னால் இந்த பொறுப்பை ஒப்படைக்க முடியல. இனி யாரையும் என்னால் நம்பவும் முடியாது. ஏன்னா நிலைமை இதுக்கு மேலேயும் மோசமாக முடியாத அளவுக்கு அவ்வளோ மோசமாகி இருக்கு. இப்போ அது நிலைமையை புரிஞ்சுக்க வேலா. தனி ஒரு ஆளாக என்னால் இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியல. சரிங்க ஐயா, என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். ஒரு வழியா தலைமை அமைச்சரோட கோரிக்கைய ஒத்துக்கிட்டு முத்துவேலன் உதவி செய்ய ஒத்துக்கிறான். ஆனா இப்படி முத்துவேலனை இதுக்குள்ள கொண்டு வர்றது அரசவையில் இருக்க யாருக்கும் பிடிக்கல. இந்த மந்திரியார் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரில. அந்த 3 வேதங்களையும் கரைச்சி குடிச்ச இந்த ராஜகுரு வெங்கடாச்சலபதி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு அந்த சின்ன பையன் கண்டுபிடிச்சிருவானா என்ன? விடுங்க குருதேவா, நம்ம தலைமை அமைச்சர் பதட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் போல. ஆமாண்டா. அடா ஆமாம் குருதேவா, வேலை வெட்டி இல்லாத வெறும் பையனை கூட்டிகிட்டு வந்து இது ஒரு வேலைன்னு பார்க்குறாரு. அவன் என்னமோ பெரிய புத்திசாலி அறிவாளின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காரு. ஆனால் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா தலைமை அமைச்சருக்கு தான் அறிவு இருக்கா இல்லையானே தெரியல குருதேவா. சரியா சொன்னடா கிளி. இந்த கேளிக்கை கூத்தெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். என்ன தளபதியாரே, விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? அதை பற்றி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்த தலைமை காவலாளியே. நம்ம அமைச்சர் ஏன் தான் இப்படி வேண்டாத வேலையை பார்க்குறாருன்னு தெரில. எனக்கும் அதே குழப்பம்தான் தளபதி. நாம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கட்டி காத்த ரகசியத்தை இப்போ தலைமை அமைச்சரோட நடத்தையால் வெளிப்பட போகுது. இது அம்பலப்பட்டதை தாண்டி நம்ம அரசர் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கே. இவர் இப்படி பண்ணுறதுனால நம்ம அரசு பலவீனமாக இருக்குன்னு மற்ற நாடுகளுக்கு தெரிஞ்சதுன்னா அதனாலே வீண் குழப்பம் வரும். அதுதான் என்னோட மிகப்பெரிய கவலையும் கூட. நம்ம அரசு அதிகாரிகளாலேயே கண்டுபிடிக்க முடியாததை ஒரு 25 வயசு ஆளால் எப்படி தீர்வுக்கு கொண்டு வர முடியும்னு நம்புகிறாரு.
அதான் எனக்கும் புரியல தலைமை காவலரே. அரசர் பக்கத்திலே இருக்கிற நமக்கே புரியல. அட நம்மளை விடுங்க. நம்ம அரசர் வைத்தியருக்கே அரசருக்கு எப்படி விஷம் கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. யார் என்னன்னே தெரியாத அந்த சின்ன பையன் வந்து கண்டுபிடிச்சிருவானா? இப்படி அரச மாளிகை முழுக்க முத்துவேலனுடைய வருகை மேல எதிர்ப்பு ஒரு புறம் இருக்க, முத்துவேலன் தன்னுடைய விசாரணையை அன்னைக்கே தொடங்குறான். முதல்ல சமையல் கட்டில இருந்து தொடங்கி அந்த சமையல் அறைய முழுசா அலசி ஆராயிறான். அதோட தொடர்ச்சியா அரசரோட உணவையும் சோதிக்கிறான். அடுத்து அரசருக்கு அளிக்கப்படுற மருந்துகள்லையும் மூலிகைகளையும் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்குமோன்னு சோதிச்சு பார்க்குறான். அதுலேயும் அவனுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. சரின்னு அடுத்தபடியா அரசரோட அறையை சுற்றி இருந்த தோட்டத்திலையும் விஷப்பூச்சிங்க இருக்குதான்னு சோதிச்சு பார்த்தான். அங்கேயும் எதுவும் இல்லை. இப்படி முத்துவேலன் துப்பு தொலைக்கினதுல எல்லா இடத்துலையும் அவனுக்கு இல்லைங்கிற பதில் தான் கிடைச்சிது. முத்துவேலனுடைய விசாரணை அரசவையில் இருந்த யாருக்கும் திருப்தி அளிக்காததால ஒரு அவசர கூட்டம் அதிகாலையில் கூடுது. வேளா, நாங்கள் இது எல்லாத்தையும் முன்னவே பரிசோதிச்சிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் அரசருக்கு போகிற உணவு முதற்கொண்டு தனியாக சமைக்கப்பட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்த பிறகு தான் அரசருக்கே போகுது. அதனால் அந்த வகையில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. இத்தனை நாளாக நாங்கள் கண்டுபிடிக்க முடியாத எதையாவது கண்டுபிடிச்சி சொல்லுவேன்னு பார்த்தா இப்போ தான் அரசருக்கு பூச்சி கிடச்சிருக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்க. அப்படி பூச்சி கிடச்சிருந்தா கடித்த பூச்சின்னா தனமாக வந்து கடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அரசருக்கு நாளுக்கு நாள் விஷம் உடம்புல ஏறிக்கிட்டு இருக்குன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? அதான் குருதேவா, இவன் ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்பான்னு பார்த்தா புண்ணியம் இல்லாத அதே வேலையை பார்த்து வச்சிருக்கிறான். என்னோட பரிசோதனையில் கூட அது பூச்சிக்கடி போல தெரில. மற்றபடி எல்லா மூலிகைகளையும் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படுத்தாத வகையில் தான் நானும் நம்ம அரசருக்கு பார்த்து வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் விசாரிக்கிற மாதிரி மூலிகைகளில் எந்தவித பிரச்சனையும் இல்லைன்றத எப்போவோ நம்ம தலைமை அமைச்சர் உறுதிப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லை, அரண்மனையை நாங்கள் சல்லடை போட்டு செழிச்சிட்டோம். விசாரணைப்படி இங்கே பூச்சிக்கடியாக இருக்குமோன்னு இந்த அரண்மனை முழுக்க நாங்கள் புரட்டி போட்டு தேடிட்டோம். அது மட்டும் இல்லை தளபதியாரே, அப்படி பூச்சியாக கூட இருக்குமோன்னு அரசரை எந்த பூச்சும் அண்டாதபடி மூலிகை புகையெல்லாம் போட்டுல நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோம். நீ விசாரிக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் விசாரிக்காமல் இருப்போம்னு நினைக்கிறியா? ஏற்கனவே இது எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு பதில் கிடைக்காமல் முட்டி மோதி நின்றுக்கிட்டு இருக்கோம். வேளா, புதுசாக ஏதாவது இருந்தால் சொல்லி அனுப்பு, நாங்கள் கிளம்புறோம். இதை சொல்லிட்டு தளபதியாரும் மற்றவங்களும் அங்கிருந்து கலைஞ்சி போகிறாங்க. ஆனால் தலைமை அமைச்சர் மட்டும் வேலன்கிட்ட இப்படி கேட்குறாரு. இப்போ அடுத்து என்ன வேலை செய்கிறதா இருக்க? நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்ம அரசருக்கு பேராபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே நீ வந்த பிறகு நம்ம அரசருக்கு கொடுக்கப்படுற விஷத்தோட அளவு அதிகரிச்சிருக்கு. அதனால் முன்னை விட அவரோட உடல்நலம் ரொம்ப வேகமாக மோசமடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் இந்த சிக்கலை தீர்க்க ஒரு வழிபாரு வேளா. அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தன்னுடைய விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் சோர்வடைஞ்சி படுக்கையில் இருந்த அரசரை பார்த்தபடியே நின்றுக்கிட்டு இருந்தான். அப்போது பணியாளர் அரசருக்கு அன்றாட பணி செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் கையில் ஏதோ காயம் இருப்பதை கவனித்தான் முத்துவேலன். பணியாளரே, உங்கள் கையில் ஏதோ காயமாக இருக்கே, எப்படி அடிபட்டுச்சு? எங்கேயாவது இடிச்சுக்கிட்டீங்களா என்ன? அடியெல்லாம் ஒன்றும் படலைங்க ஐயா. கையில் நமைச்சல் ஏற்பட்டு சொரிஞ்சிட்டேன். அதாங்க ஐயா இப்படி காயமாயிடுச்சு. அப்படியா? தான் எதையோ கண்டுபிடிச்சதா நினச்சி முத்துவேலன் தன்னுடைய விசாரணையை மறைமுகமாக தொடர்றான். அதில் அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பெறுது. அப்படி எல்லாம் தெளிவானதுக்கு அப்புறம் தலைமை மந்திரியோட சேர்த்து இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் ஒரு அறைக்கு வர சொல்லி முத்துவேலன் அழைப்பு கொடுக்குறான். அதே போல் எல்லாரும் அந்த அறைக்கு வராங்க. என்னாச்சு வேளா? ஏன் எங்கள் எல்லாரையும் இங்கே வர சொன்னேன்? மந்திரியாரே, அரசர் எப்படி விஷத்தால் தாக்கப்பட்டாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, அந்த குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும். வேளா, யார் அந்த ராஜதுரோகி? அதை இப்போவே என்கிட்ட சொல்லு. பொறுமையாக இருங்க மந்திரியாரே, எல்லாத்தையும் எல்லார் முன்னிலையிலையும் உறுதிப்படுத்த தான் அவங்க எல்லாரையும் நான் இங்கே வர சொன்னேன். அடே தம்பி, நேரத்தை கடத்தாம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு. எங்களுக்கு 1000 சோழி கிடக்கு. என்னை மன்னிச்சிருங்க குருதேவா, அரசரோட உயிரை விட உங்கள் 1000 சோழிகளும் பெருசு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நம்புகிறேன். அது 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 வந்து தம்பி. ஆமாம் குருதேவா, முத்துவேல் சொல்கிறதும் சரிதான். அரசர் உயிரை விடவும் அந்த ராஜதுரோகியை கண்டுபிடிக்கிறத விடவும் நமக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. அட, நான் எப்பப்பா இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னேன்? ஏன்பா வேளா, நாங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல அதை சொல்லு. அரசருக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்பவே விசித்திரமான முறையில். அந்த முறையை பயன்படுத்தி சுலபமாக அரசருக்கு தினம் விஷத்தோட தாக்கத்தை அதிகப்படுத்த முடியும். அது வேறு எந்த முறையிலையும் இல்லை. நம்ம காவல் அதிகாரி என்கிட்ட ஆரம்பத்தில் பூச்சிக்கடிக்காக புகை போடுறேன்னு சொன்னாரே, அந்த புகையில் தான் விஷம் இருக்குது. அதை சரியான அளவில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசரை கொல்றது தான் அவங்களோட திட்டம். துரோகி, என்ன ஒரு கொடூரமான செயல்!
உன்னோட உயிர் என் கையில் தான் போக போகுது. தளபதியாரே கொஞ்சம் பொறுங்க. நான் ஒன்றும் காவல் அதிகாரி தான் குற்றவாளின்னு சொல்லவே இல்லையே. ஆனால் நீ தானேப்பா காவல் அதிகாரி போட்ட புகையில் விஷம் இருக்குன்னு சொன்னேன். அவர் போட்ட புகையில் விஷம் இருக்கிறது உண்மைதான் குருதேவா. ஆனால் அதில் விஷம் கலந்தது அவர் இல்லை. இந்த சதி செயலுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது நம்மளோட தலைமை அமைச்சர். வேலா, நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே அவர் தான். அப்படி இருக்கும்போது அவரையே சந்தேகப்படுறியா? தளபதியாரே, அதுதான் அவர் சதி செயலோட உச்சம். இப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அவரே ஒருத்தரை நியமிச்சுட்டா அவர் மேலே யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு இப்பேற்பட்ட திட்டத்தை தீட்டி அதை மிக திறமையாக செயல்படுத்தவும் செஞ்சுருக்காரு. வேலா நிறுத்து. எந்த ஆதாரமும் இல்லாமல் என் மேலே இப்படி வீண் பழி சுமத்தின உன் தலை உன் உடம்புல இருக்காது, பார்த்துக்கோ. இதை தான் வரம் கொடுத்த தலையிலே கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சரியா சொன்னீங்க குருதேவா. எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவன் சொல்ல வந்ததை முழுசாக சொல்லி முடிக்கட்டும். நம்ம அரச வைத்தியர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். வேலா, நீ இங்கே இருக்கிற யாருக்கும் பயப்படாமல் நீ சொல்ல வந்ததை சொல்லு. அன்றைக்கி கடைசியாக நீங்கள் எல்லாரும் என்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அரசரோட அறையில் அவரை பார்த்தபடியே நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான முதல் பிடிப்பு கிடச்சிது. அரசரோட உடலில் இருக்கிறது போலவே அவர் பணியாளர் உடல்லையும் காயம் இருக்கிறத கவனித்து அவரை கூப்பிட்டு கேட்டேன். கையில் நமைச்சல் ஏற்பட்டு சொரிஞ்சிட்டேன். அதாங்க ஐயா இப்படி காயமாயிடுச்சு. அப்படியா? எப்போலேருந்து உங்களுக்கு இந்த நமைச்சல் இருக்குது? நல்லாதாங்க ஐயா இருந்துச்சு. ஒரு 4 வாரமாக தான் இப்படி இருக்குது. 4 வாரமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் வைத்தியர்கிட்ட காட்டாமல் இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க ஐயா, வெறும் நமைச்சல் தான். கொஞ்ச நாளில் அதுவே சரியாயிடும். உங்களுக்கு இருக்கிற மாதிரி இங்கே வேறு யாருக்காவது இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, அப்படி யாருக்கும் இங்கே இருக்கிறதா எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் தான் நான் அரசர் இருக்கிற அறையில் விஷம் பரவி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற முடிவுக்கே வந்தேன். அப்போ தான் நம்ம தலைமை காவலாளி சொன்ன அந்த மூலிகை புகை எனக்கு ஞாபகம் வந்தது. அறையில் நாலாப்புறமும் பரவக்கூடியது அதுதாங்கிறதுனால அது மேலே எனக்கு முதல் சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக வைத்தியராக இருக்கிற என்னோட நண்பன் கிட்ட அந்த புகைப்பானை எடுத்துகிட்டு போய் காட்டினேன். அவன் ஆய்வு பண்ணி அங்கே தான் என்னோட சந்தேகத்தை உறுதிப்படுத்தினான். ஆமாண்டா வேலா, இந்த பானையில் மிகக்கூடிய விஷ மூலிகையை புகையாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முறையால் ஒருத்தர் ரொம்ப பொறுமையாகவும் அதே நேரத்தில் மிக கொடுமையான முறையிலையும் கொல்ல முடியும். அதை உறுதிப்படுத்தினதும் நான் மறைமுகமாக தலைமை காவலரை கண்காணிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவரோட நடத்தையில் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லை. அது மட்டும் இல்லை, அரசருக்கு விஷம் கொடுத்துருக்க முறையால் அவரோட அறைக்கு போயிட்டு வரவங்களோட உடலில் அந்த விஷத்தோட தாக்கம் சிறிதளவு இருக்குங்கிறதையும் அதோட தாக்கத்துடைய வெளிப்பாடாக அரிப்பு ஏற்படுங்கிறதையும் என் நண்பர் சொல்லி அமைச்சிருந்தான். அப்படி ஒரு நாள் அரசரோட அறையிலேருந்து தலைமை காவலாளி கூட வெளியே வந்த நம்மளோட தலைமை அமைச்சர் ரொம்ப சாதாரணமாகவும் பக்கத்தில் இருந்த தலைமை காவலாளி தன் உடலை சுரிஞ்சுக்கிட்டும் இருக்கிறத கவனித்தேன். அப்போ தான் முதல் முறையாக என்னோடய சந்தேகம் தலைமை அமைச்சர் மேலே திரும்பிச்சு. அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி விசாரிக்க தொடங்கினேன். அப்போ தான் இவர் 10 மாதங்களுக்கு முன்னாடி தான் தலைமை அமைச்சர் பதவிக்கே வந்தாருங்கிறதையும் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை அமைச்சர் நோய்வாய்ப்பட்டு திடீர்னு இறந்து போயிட்டாருங்கிறதையும் கேள்விப்பட்டு முன்னாள் தலைமை அமைச்சர் வீட்டுக்கே போயிருந்தேன். அவர் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அதுவே எங்களுக்கு பேரதிர்ச்சி. அவர் இறந்து போனதை இதுவரை எங்களால் ஏற்றுக்க முடியல. ஏமா, அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த தருவாயில் அவரோட உடம்புல ஏதாவது காயத்தை பார்த்துருக்கீங்களா? உடம்புல எதுவும் பார்க்கல தம்பி, ஆனால் அவர் வாயை சுற்றி வெந்து காயமாக இருந்துச்சு. அடுத்து எனக்கு இருந்த குழப்பத்தை தீர்த்துக்க நான் காவல் அதிகாரி அவர் வீட்டுக்கே போய் சந்திச்சிருந்தேன். அப்போ தான் பூச்சிகளுக்கு புகை போட சொல்லி யோசனை தந்ததே நம்மளோட மந்திரியார் தாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அந்த புகையை தயார் பண்ணி தரதும் நம்ம தலைமை அமைச்சர் தான். நான் அதை எடுத்துகிட்டு போய் அரசரோட அறையில் வைக்கிறது மட்டும்தான் என் வேலை. காவல் அதிகாரி, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. இனி நம்ம மந்திரியார் தர புகைப்பானையை வைக்காமல் வேற ஒரு புது பானையை நான் தயார் பண்ணி தர சொல்கிறேன். அதை வைங்க. அதே போல் நான் இங்கே வந்து உங்களை சந்தித்ததை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அரசருக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தது மட்டும் இல்லை, முன்னாள் மந்திரியை கொன்னதோ இவர் தான். வேலா, பானையில் விஷம் இருந்ததுன்னு சொன்னேன், புகை போட யோசனை கொடுத்து தயார்படுத்தி கொடுத்தேன்னு சொன்னேன். ஆனால் நான் தான் அதில் விஷம் கலந்து கொடுத்தேன்னு நீ எதை வச்சு சொல்கிற? அது மட்டும் இல்லாமல் முன்னாள் தலைமை அமைச்சரை கொன்னதும் நான் தான்னு சொல்கிறேன். இது என் கௌரவத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு. தளபதியாரே, என்ன இதெல்லாம்? ஆதாரம் இல்லாமல் என் மேலே குற்றங்களை அடுக்கி அவமானப்படுத்திக்கிட்டே போகிறான். நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க மந்திரியாரே. முத்துவேலா, நீ சொன்ன எல்லா விஷயங்களையும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் மந்திரிக்கு எதிராக இருக்குது. ஆனால் மந்திரி தான் உண்மையான குற்றவாளி நிரூபிக்க உறுதியான ஆதாரம் உங்ககிட்ட என்ன இருக்குது? இருக்குது தளபதியாரே, ஆதாரம் இருக்குது. அதுவும் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது. அந்த ஆதாரம் நம்ம தலைமை அமைச்சர் தான். அவர் உடம்புல பூசியிருக்க மூலிகை எண்ணெயே சாட்சி. அரசருக்கு கொடுத்துருக்க புகையோட தாக்கம் இவரை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அரசவைக்கு வரும்போதெல்லாம் தன் உடம்புல அந்த மூலிகை எண்ணெயை பூசிட்டு வந்திருக்காரு. அதனால தான் இவர் அன்றைக்கி அரசரை பார்த்துட்டு வரும்போது உடம்புல எந்தவித அரிப்பும் இல்லாமல் சாதாரணமாக வெளியில் வந்திருக்காரு. அரச வைத்தியர் முத்துவேலன் சொன்னதை கேட்டு மந்திரி உடலை சோதிச்சதில் விஷமுறிக்கும் மூலிகை எண்ணெய் தடவி இருக்கிறத உறுதிப்படுத்துறாரு. அதை கேட்டதும் தளபதியும் தலைமை காவலரும் ஆயுதங்களை எடுத்து தலைமை அமைச்சரை சுற்றி வளைச்சிட்றாங்க. அடே வேலா, நான் கூட உன்னை என்னவோன்னு நினச்சிட்டேன். ஆனால் நீ எலி மாதிரி போக முடியாத இடத்துக்கெல்லாம் புகுந்து
உண்மையை வெளியே கொண்டு வந்துட்ட. சபாஷ்டா சபாஷ். ஆனாலும் அதில் எந்த புண்ணியமும் இல்லை. அரசரை கொல்லக்கூடிய அளவுக்கு போதுமான விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என் திட்டத்தை பயன்படுத்தி நான் கொடுத்துட்டேன். நீங்கள் மாற்று மருந்து கண்டுபிடிச்சி அவரை காப்பாற்றுறதுக்குள்ளேயே அவர் போய் சேர்ந்துருவார். ஆனால் அதோட மாற்று மருந்து என்னன்னு சொல்லவும் உன்னால் சொல்ல முடியும்ல? அது என்னன்னு சொல்லு. இல்லை உன்னோட தலை உன் உடலுக்கு சொந்தமாக இருக்காது. நீங்கள் என்னை முட்டாள்னு நினச்சிங்களா? 3 வருஷமாக இங்கே இருக்க உங்கள் மகாராஜாவோட நம்பிக்கையை பெற்றதும் என் திட்டத்துக்கு தடையாக இருந்த தலைமை மந்திரியை கொன்று அந்த இடத்துக்கு நான் வந்தேன். இவ்வளோ யோசிச்சேன்னா உங்ககிட்ட மாட்டின உண்மை வர வைக்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு கூடவா யோசிச்சிருக்க மாட்டேன். என்னோட விசுவாசம் என்றைக்குமே வைரவ தேசத்துக்கு தான். வைரவ மகாராஜா வாழ்க! அப்படின்னு சொல்லி தான் ஒளிச்சு வச்சிருந்த விஷக்குப்பியை சாப்பிட்டு அங்கேயே சரிஞ்சு கீழே விழுறாரு. ஏன் மந்திரியாரே, எங்களை இவ்வளோ குறைவாக மதிப்பிட்டீங்களே. என் நண்பன் குமரன் காலையிலே மாற்று மருந்தோட அரண்மனைக்கு வந்துட்டான். உன்னால் இதுக்கு எவ்வளோ சீக்கிரம் மாற்று மருந்து கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வா. இதோட மொத்த பொறுப்பையும் என்கிட்ட விட்டுட்டு நீ போய் அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாரு. இப்போ அரசருக்கு சிகிச்சை போயிட்டு இருக்கு மந்திரியாரே. இன்னும் சில காலங்களில் எங்களுடைய அரசர் மகா சக்கரவர்த்தி, அரசர்களுக்கெல்லாம் அரசர் கரிகால சோழன் நலமுடன் மீண்டு வருவார். முத்துவேல் சொன்னதை கேட்டபடியே தலைமை அமைச்சர் உயிர் பிரியுது. அடுத்து ஒரு சில வாரங்களிலேயே அரசர் முழுசா குணமடைஞ்சிடாரு. என் உயிரை காப்பாற்றிய வேலனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. இருந்தாலும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிற விதமாக நான் வேலனுக்கு சில பரிசுகளை கொடுக்க ஆசைப்பட்றேன். படிங்க. வேலனுக்கு 10,000 பொற்காசுகளும் நகரத்தின் மத்தியில் நிலமும் 40 வண்டி மாடுகளும் வழங்கப்படுகின்றது. வேலனின் நண்பனான வைத்தியர் குமரனுக்கு ராஜ சிறப்பு வைத்தியர் என்ற பட்டமும் 10,000 பொற்காசுகளும் வழங்கப்படுகிறது. என்ன வேலா, உனக்கு சந்தோஷம் தானே? அரசே, நீங்கள் அளித்த பொற்காசுகளே என் தேவைக்கு மிக அதிகமானது. இருந்தாலும் என்னுடைய ஆசைகள் எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன வேலா, நான் அரசருங்கிறத மறந்துட்டியா என்ன? ஐயோ அரசே, அப்படியெல்லாம் இல்லை. நல்லது. இனி இந்த நாட்டில் அதிக வரி செலுத்தக்கூடிய நபரா நீங்க வரணும். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் அரசே. அப்படி அரசர் பாராட்டினது போலவே வேலன் நாட்டுல மிக அதிக வரி செலுத்தும் நபராக வாழ்க்கையில உயர்றான். அதுக்கப்புறம் ரொம்ப விமர்சையா ராதாவை திருமணம் செஞ்சு நல்லா சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். என்ன மக்களே, இந்த மாதிரி நிறைய நீதி கதைகளை பார்க்க டூன்ஸ் கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.